திருவாதிரை நட்சத்திரமும் ரிஷப அல்லது நந்தி நட்சத்திரமும் உலகின் முதல் நட்சத்திரங்கள். உடுக்களை கொண்டு சித்திரமாக புனையப்பட்டதே சோடியாக் எனப்படும் நற்சித்திரங்கள். உடுக்கள் தீயாக எரிபவை என்பதை தமிழர்கள் ஆதியிலேயே அறிந்திருந்தனர். நல் பிளஸ் தீ, நல் தீ, நந்தி, நந்தி. ஆக யசோதையும் நந்தகோபாலனும் மனிதர்கள் இல்லை, பசுவும் காளையுமே. அடுத்து, மதுரை என்ற நகரம் மகாபாரத காலங்களில் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் மதுரை என்ற சொல் மருதம் என்ற வயல் பகுதியை குறித்த சொல்லின் மருவிய வடிவம். மகாபாரத போர்க்காலங்களில் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் மட்டுமே விவசாயம் நடந்தது. போர் முடிந்த பிறகு பாண்டியருக்கு கிருஷ்ணன் அளித்த நிலமாக மதுரை இருக்கலாம். அதன் பிறகே அங்கு விவசாயம் தொடங்கப்பட்டிருக்க முடியும். அதை வைத்தே அந்த பகுதிக்கு மதுரை என்று பெயர் உருவாகி இருக்கும். கிருஷ்ணன் தனது தங்கை சுபத்ராவை அர்ஜுனனுக்கு மணமுடித்தார் என்பது ஒரு உருவகமே. சுபத்ரா என்பது நிலமே. சுப பிளஸ் தரை, சுப பிளஸ் த்ர, சுபத்ர, சுபத்ரா. சுப என்றால் உயர்ந்த, மேன்மையான என்று பொருள். தரை என்பது வனப்பகுதியை குறித்த சொல். அர்ஜுனனும் சுபத்ராவும் சேர்ந்து அபிமன்யு என்ற விவசாய நிலத்தை பெற்றெடுக்கின்றனர். அபி பிளஸ் மன், அபிமன்யு. அபி என்றால் செழிப்பான என்று பொருள். இந்த அபிமன்யு திருநெல்வேலி பகுதியில் உருவான புதிய விவசாய நிலமாக இருக்கலாம். அபிமன்யுவின் மனைவியும் உத்தரா என்ற நிலமே. உய் என்றால் உயர்ந்த என்று பொருள். தரா என்பது வழக்கம் போல தரையை குறித்து வனப்பகுதியை குறித்தது. இது மதுரையை குறித்திருக்கலாம். இவற்றையெல்லாம் விரிவாக பிறகு பார்க்கலாம். ஆக கிருஷ்ணன் சிறுவயதில் இடம்பெயர்ந்தது குருகுல கல்விக்காகத்தான். குருகுலத்தைத்தான் கோகுலம் என்று கதை கட்டினர் பிராமணர். கோகுலம் என்ற சொல்லே பிழையான சொல். கோகுலம் என்றால் பசுக்குலம். பசுவிற்கு குலம் ஏது? குலம் என்றால் ஆயர் குலம் என்றோ அல்லது மாயர் குலம் என்றோ தான் இருந்திருக்க வேண்டும். 18 ஆண்டுகள் குருகுல கல்வி முடிந்து 24 வயது வாலிபனான அவர் திருவள்ளிபுத்தூர் பகுதியின் அரசனாகவும் ஆகியிருக்க வாய்ப்பிருக்கிறது. ஆக கிருஷ்ணன் ஒரு பச்சை தமிழரே. நான் பெற்ற ஒரு இன்ப அதிர்ச்சியை உங்களிடம் கட்டாயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணன் வென்ற பாம்பின் பெயர் காளிங்கர் என்பது சரியா, அபிமன்யு மனைவி பெயர் உத்தராதானா என்று சற்றே ஐயம் கொண்டு இவை பற்றி உறுதி செய்து கொள்ள இப்பெயர்களை முதன்முறையாக கூகுள் செய்தேன். உத்தராவை கூகுள் செய்த போது அப்படியே அயர்ந்து போனேன். அந்த கணனி பக்கத்தைத்தான் நீங்கள் இப்போது காண்கிறீர்கள். அபிமன்யு போரில் கொல்லப்பட்டதால் அது திருநெல்வேலி அருகில் போரால் சீரழிந்த விவசாய நிலம் என்றும், அபிமன்யுவின் மனைவியான உத்தரா மதுரையாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே ஊகித்திருந்தேன். இந்த பக்கம் சொல்கிறது உத்தரா மத்ஸ்ய தேசத்தின் இளவரசி என்று. உங்களுக்கும் தலை சுற்றுகிறதல்லவா? மத்ஸ்யம் என்றால் மீன் என்பதால் மத்ஸ்ய தேசம் மீனாட்சி ஆளும் மதுரை என்பதும், எனவே உத்தராதான் மதுரை என்பது மட்டுமல்ல, அபிமன்யு மற்றும் சுபத்ராவும் நிலங்களே என்ற எனது ஊகமும் மிகச் சரி என்று நிறுவப்பட்டு விட்டன.